வடக்கில் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தியுள்ளோம். அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவிப்பு. அடுத்த ஆண்டு மூலதன செலவுக்காக 2,00,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும். அரசு அறிவிப்பு. மகிந்த கேட்டதும் ஆட்சியை தூக்கி கொடுத்துவிட முடியாது. இளங்குமரன் எம்பி. காணிகளை விடுவிக்க கோரி நாளை யாழில் 2 போராட்டங்கள். செம்மணியில் இன்றும் குழந்தை மற்றும் 4 சிறுவர்களின் எலும்புக்கூடுகள் மீட்பு. அமெரிக்காவுடன் ஒப்பந்தம். ஈரானில் எதிர்ப்பு போராட்டம். வடக்கில் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தியுள்ளோம் என்றும் சட்ட ஆட்சியை வலுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். இன்று ஞாயிற்றுக்கிழமை யாழ்ப்பாணம் வந்த அவர் கோப்பாய் போலீஸ் நிலையத்தை திறந்து வைத்த பின்னரே மேற்கண்டவாறு கூறினார். மேலும் கடந்த காலங்களில் வடக்கு பகுதியில் பாதுகாப்பை உறுதிப்படுத்த பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் பல சட்டவிரோத செயல்கள் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு என இந்த பாகுபாடுமின்றி நாட்டில் அனைவருக்கும் ஒரே சட்டம் நடைமுறையில் உள்ளது. சில தெற்கு அரசியல்வாதிகள் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றும் நோக்கில் இனங்களுக்கு இடையில் குரோதத்தை ஏற்படுத்தும் வகையில் கருத்துக்கள் தெரிவித்து வருகின்றனர். ஆனால் நாட்டில் மீண்டும் இனவாதம் தலை தூக்க அனுமதிக்கப்பட மாட்டாது. எளியோருக்கு ஒரு நீதி, பிரபலமானவர்களுக்கு ஒரு நீதி என இல்லை. அனைவருக்கும் ஒரே நீதி வழங்கப்பட வேண்டும். போலீசார் பாரபட்சமின்றி சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். அதற்கான கட்டளைகள் வழங்கப்பட்டுள்ளன. பொதுமக்கள் தங்கள் முறைப்பாடுகளுக்கு தீர்வு கிடைக்காவிடில் உயரதிகாரிகள் அல்லது போலீஸ் மா அதிபரிடம் தெரிவிக்க முடியும். கட்சி, சாதி, இனம், மதம் என்ற வேறுபாடுகளின்றி அனைவரும் ஒரே சமூகமாக வாழ வேண்டும் என்பதே அரசின் நோக்கம். எதிர்கால சந்ததியினர் ஒற்றுமையுடனும் அமைதியுடனும் வாழக்கூடிய சூழலை உருவாக்குவதே எமது முக்கிய இலக்கு. மொழி பிரச்சனையின்றி சேவைகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வடக்கு இளைஞர்கள் அதிகளவில் போலீஸ் சேவையில் இணைய வேண்டும். போலீசாருக்கு கிடைக்கும் உயரிய விருது மக்கள் வழங்கும் நன்மதிப்பே. வடக்கு பகுதியில் பாதுகாப்பையும் சமூக ஒற்றுமையையும் வலுப்படுத்த அரசு தொடர்ந்து நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என்றும் அவர் கூறினார். அடுத்த ஆண்டில் மூலதன செலவுக்காக 2,00,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது என்று சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். மேலும் இந்த ஆண்டிலும் சுமார் 1,35,000 கோடி ரூபாய் மூலதன செலவுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. களுத்துறையில் 14 வீதிகளின் அபிவிருத்தி பணிகளை தொடக்கி வைத்த பின்னர் உரையாற்றிய போதே அவர் மேற்சொன்னவாறு தெரிவித்தார். அத்துடன் அரசின் வருமானம் கடந்த 2025 மற்றும் நடப்பு ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டில் அரசுக்கு 5,50,000 கோடி ரூபாய் வருமானம் கிடைத்தது. கடந்த ஆண்டு நாட்டில் வரலாற்றில் அதிகபட்ச ஏற்றுமதி வருமானம் பதிவானது. வெளிநாட்டு பண அனுப்பல்கள் அதிகரித்துள்ளன. சுற்றுலாத்துறை தொடர்ந்து முன்னேற்றம் அடைகிறது என்றும் அமைச்சர் கூறினார். மக்களின் வாக்குகளால் மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது என தெரிந்து தேசிய மக்கள் சக்தியிடம் ஆட்சியை என்று மஹிந்த தரப்பு கேட்டு நிற்கிறது. இவ்வாறு தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார். கோப்பாய் போலீஸ் நிலைய திறப்பு விழாவில் பங்கேற்ற அவரிடம் மஹிந்த ராஜபக்ஷ நாட்டை தந்தால் நடத்தி காட்டுகிறோம் என்று கூறியமை தொடர்பில் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த போதே மேற்சொன்னவாறு கூறினார். அத்துடன் நாட்டை தங்களிடம் தருமாறு மஹிந்த தரப்பு கூறியுள்ளது. இந்த அரசாங்கம் நாட்டு மக்கள் வாக்களித்து ஜனநாயக ரீதியாக அமைந்த அரசாங்கம். அவர்கள் இனி தேர்தலில் வெல்ல முடியாது என தெரிந்து கொண்டு எம்மிடம் ஆட்சியை கேட்கிறார்கள். எங்களுடைய அரசாங்கம் ஊழல்வாதிகளை தண்டிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் புதிய அரசியல் கலாச்சாரத்தை முன்னெடுத்து வருகிறது. மக்களின் பணத்தை சூறையாடியவர்கள், ஆட்சிக்காக பல கொலைகளை செய்தவர்கள் இன்று மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு வருகின்றனர். அதனால் அவர்கள் மீண்டும் மக்கள் வாக்குகளால் ஆட்சிக்கு வர முடியாது. அதனால் எம்மிடம் ஆட்சி அதிகாரங்களை தாருங்கள் என்று கேட்டு நிற்கின்றனர். அவர்கள் கேட்பதற்காக மக்களால் தெரிவு செய்யப்பட்ட தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அதிகாரங்களை அவர்களிடம் கையளிக்க மாட்டாது.
மக்கள் இந்த ஆட்சியை விரும்புகின்றனர். எதிர்வரும் காலங்களிலும் தேசிய மக்கள் சக்தி மக்களால் தெரிவு செய்யப்பட்ட கட்சியாக தொடர்ந்து ஆட்சியில் இருக்கும் என்றார். வலிவடக்கு மக்கள் தமது சொந்த இடங்களிலிருந்து இடம்பெயர்ந்து நாளை ஜூன் 15ஆம் தேதியுடன் 36 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. இதையொட்டி யாழ்ப்பாணத்தில் இரு இடங்களில் போராட்டங்கள் நடைபெறவுள்ளன. 1990 ஜூன் 15ஆம் தேதி ராணுவ நடவடிக்கை காரணமாக வலிவடக்கு பகுதிகளிலிருந்து மக்கள் இடம்பெயர்ந்தனர். இதன் பின்னர் அந்த பகுதிகளை உயர் பாதுகாப்பு வலயமாக ராணுவம் அறிவித்தது. போர் முடிவடைந்த பின்னர் உயர் பாதுகாப்பு வலயத்திலிருந்து பகுதிகள் விடுவிக்கப்பட்ட போதும் இன்னும் பல பகுதிகள் உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ளன. இந்த நிலையில் தமது காணிகளிலிருந்து ராணுவம் வெளியேற வேண்டும், தாம் சொந்த இடங்களில் மீள குடியேற அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து நாளைய தினம் போராட்டம் நடைபெறவுள்ளது. யாழ் மாவட்ட செயலகம் முன்பாக நாளை திங்கட்கிழமை காலை போராட்டம் நடைபெறவுள்ளது. இதேவேளை பலாலி சந்தியில் காலை 8:30 மணி முதல் மாலை 4:30 மணி வரை போராட்டம் நடைபெறும் என்றும் ஏற்பாட்டுக் குழுவினர் தெரிவித்தனர். ஒரு குழந்தையினதும் 4 சிறுவர்களுடையதுமாக 7 எலும்புக்கூடுகள் இன்றைய தினம் செம்மணி மனித புதைகுழியிலிருந்து மீட்கப்பட்டன. செம்மணி மனித புதைகுழி அகழ்வில் 3வது கட்டமாக 24வது நாளாக இன்று ஜூன் 14ஆம் தேதி பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. இதன்போதே ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட ஒரு குழந்தையினதும் 4 சிறுவர்களுடையதுமாக 7 எலும்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டன. இதே நேரம் மேலும் 2 எலும்புக்கூடுகள் கண்டறியப்பட்டன. இதன்படி செம்மணி மனித புதைகுழி இதுவரை 355 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இவற்றில் 341 எலும்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றின் கட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளன. அமெரிக்கா ஈரான் இடையிலான அமைதி ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதையடுத்து ஈரான் வெளிவகார அமைச்சின் பணிமனையை முற்றுகையிட்டு அந்த நாட்டு மக்கள் போராடி வருகின்றனர் என்று அறிய வருகிறது. கடந்த பிப்ரவரி மாத இறுதியில் ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் இணைந்து கூட்டு தாக்குதல் நடத்தின. இதற்கு ஈரான் பதிலடி கொடுத்தது. இதனால் மத்திய கிழக்காசியாவில் போர் மூண்டது. இதன் காரணமாக உலகளவில் எரிபொருள் விநியோகம் பாதிக்கப்பட்டது. இதையடுத்து போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது. இந்த சூழலில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளதாக கூறப்படுகிறது. இதே சமயம் அமெரிக்கா ஈரானுக்கு இடையிலான அமைதி ஒப்பந்தம் இன்று ஞாயிற்றுக்கிழமை கைச்சாத்தாகும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருந்தார். அத்துடன் ஒப்பந்தத்தை தொடர்ந்து ஹார்மூஸ் நீரிணை உடனடியாக போக்குவரத்துக்காக திறக்கப்படும் என்றும் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவில் இது ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தும் எனவும் கூறியிருந்தார். இதை அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே மத்தியஸ்தம் மேற்கொண்டு வரும் பாகிஸ்தானும் உறுதி செய்துள்ளது. அமைதி ஒப்பந்தம் மேற்கொள்வதற்கான சாத்தியம் இருப்பதாக ஈரான் கூறியுள்ளது. இருப்பினும் அது எப்போது என ஈரான் தெரிவிக்கவில்லை. இந்த நிலையிலே அமைதி ஒப்பந்தத்துக்கு எதிராக ஈரானின் வடகிழக்கு நகரான மசாத் நகரில் அமைந்துள்ள வெளிவகார அமைச்சின் பணிமனையை முற்றுகையிட்டு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கையில் கருப்பு சிவப்பு கொடியுடன் போராட்டக்காரர்கள் இதில் பங்கேற்றனர். இதில் பெண்களும் பங்கேற்றனர். போராட்டக்காரர்கள் வெளிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி பதவி விலக வேண்டும், பாராளுமன்ற சபாநாயகர் காலிபா பதவி விலக வேண்டும் என முழக்கமிட்டனர். மேலும் அவர்கள் இருவருக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அமெரிக்காவுடனான அமைதி ஒப்பந்த உடன்படிக்கையில் ஈரான் சில சமரசங்கள் மேற்கொண்டுள்ளன என்று போராட்டக்காரர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இதில் வெளிப்படைத்தன்மை வேண்டும் எனவும் அவர்கள் கூறினர். வடக்கில் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தியுள்ளோம், அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவிப்பு. அடுத்த ஆண்டு மூலதன செலவுக்காக 2 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்படும், அரசு அறிவிப்பு. மகிந்த கேட்டதும் ஆட்சியை தூக்கி கொடுத்துவிட முடியாது, இளங்குமரன் எம்பி. காணிகளை விடுவிக்க கோரி நாளை யாழில் 2 போராட்டங்கள். செம்மணியில் இன்றும் குழந்தை மற்றும் 4 சிறுவர்களின் எலும்புக்கூடுகள் மீட்பு. அமெரிக்காவுடன் ஒப்பந்தம், ஈரானில் எதிர்ப்பு போராட்டம்.